Dear students, welcome to biology class. In previous video, we have seen about adaptation of plants. Now we are going to see about adaptation of animals. Let us continue the topic. Adaptation of animals. Animals can adopt themselves according to their habitat. தன்னுடைய வாழ்விடத்திற்கு ஏற்ப என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விலங்குகளும் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை அடாப்ட் பண்ணிக்கும், அதாவது தகவச்சுக்கும். And then temperature and light are forms of energy which influence various stages of life activities such as growth, metabolism, reproduction, movement, distribution and behavior. So இந்த லைட்டும் டெம்பரேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விலங்குகளுக்கும் அதனுடைய வளர்ச்சி, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, ரீப்ரொடக்ஷனு அண்ட் தென் மூமெண்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா பாதிக்கக்கூடிய ரெண்டு விளைவுகள், அதாவது டெம்பரேச்சரும் லைட்டும். ஓகேவா? அனிமல்ஸ் டெவலப் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆர் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு லைட். ஸோ இந்த அதுக்காக என்ன பண்ணுன்னா தனக்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கேரக்டர்ஸை வந்து எல்லா அனிமல்ஸும் வச்சுருக்கும். பிஹேவியர் தன்னுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக சில இதை வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி இங்கே பார்ப்போம். இன் திஸ் context, let us study about the adaptive features of bat and earthworm. நம்ம இந்த லெசனில் இப்போ பார்க்குறது என்னன்னா அடாப்டேஷன் ஆஃப் பேட்டு அண்ட் தென் அடாப்டேஷன் ஆஃப் எர்த்வார்மோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். என்ன அடாப்டேஷன் வச்சுருக்கு, அதோட பிஹேவியரில் என்ன அது தகவல்ச்சு வச்சுருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடாப்டேஷன் ஆஃப் பேட். பேட்ஸ் ஆர் த ஒன்லி மேமல்ஸ் தட் கேன் ஃப்ளை. ஸோ மேமல்ஸ்லேயே பறக்கக்கூடிய ஒரு மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகளையே பறக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பேட் தான். ஓகேவா? மோஸ்ட்லி பேட்ஸ் லைவ் இன் கேவ்ஸ். அது எங்கே தான் இருக்கும் அப்படின்னா கேவ்ஸில் தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கேவ்ஸ், பேட்ஸ் ஆல்சோ லிவ் இன் ட்ரீஸ், ஹாலோட் லாக்ஸ் அண்டு ராக் க்ரீவிசஸ். இங்கே அதாவது அது வந்து கேவில் மட்டும் வாழக்கூடியது இல்லை. இந்த பேட்ஸு மரபொந்துகள்லாம் இருக்கு இல்லையா, பழைய மரக்கட்டை, பாறையோட இடுக்கு, இதில் எல்லாமே கூட இந்த பேட்ஸ் வந்து வாழக்கூடியது. They are extremely important to humans as they reduce insect population and help to pollinate plants. ஸோ இது நிறைய வந்து பூச்சி எடுத்துக்கிற உணவாக வந்து பூச்சி எடுத்துக்கும். இந்த பேட்ஸ் வந்து உணவாக பூச்சி எடுத்துக்கும். அதனால் நிறைய பூச்சிகள் வந்து அழியிறதுனால என்ன பண்ணுன்னா பிளான்ட்ஸ் வந்து நிறைய பாதுகாக்கப்படும் இல்லையா. ஸோ அப்போ இன்செக்ட்ஸோட பாப்புலேஷனை வந்து குறைக்கும். ஸோ பாலினேஷன் பண்ணும், அதாவது பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளான்ட்ஸ்க்கு வந்து பாலினேஷன், ஏன்னா ஒவ்வொரு பூச்சிகள்லாம் வந்து பிளான்ட்ஸில் தான் உட்காந்துருக்கும். அங்கெல்லாம் போய் சாப்பிட்றதுனால என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் த பாலினேட்டிங். ஓகேவா? அடாப்டேஷன் ஆஃப் பேட்ஸ் இன் ரிலேஷன் டு தர் ஹேபிட்டாட் ஆர் எக்ஸ்பிளைன் பிலோ. ஸோ அதனோட அடாப்டேஷன் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நெக்டோராலிட்டி. நெக்டோராலிட்டின்னா அதாவது இரவு நேர பழக்கம். அதனோட பழக்கம் வந்து எப்படின்னா நைட்டில் தான் என்ன பண்ணணும்னா ஆக்டிவாக இருக்கும். பேட்ஸ் ஆர் ஆக்டிவ் அட் நைட். This is useful adaptation for them as flight requires a lot of energy during day. ஏன் அப்படின்னா அது வந்து அதனோட சிறகுகள் வந்து எப்படி இருக்குன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். த தின் பிளாக் விங் மெம்பரைன், அதாவது பெட்டாஜியம், அதனோட விங்க்கு பேர் என்னதுன்னா பெட்டாஜியம் அப்படின்றது, மே காஸ் எக்ஸசிவ் ஹீட் அப்சார்ப்ஷன் டூரிங் த டே. ஸோ பிளாக் கலரில் இருக்கிறதுனால அதிகமான ஹீட்டை வந்து என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணக்கூடியது இல்லையா. பிளாக்னாவே அதிகமான ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது. அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா இது நைட்டில் வந்து நிறைய ஆக்டிவாக இருக்கும். திஸ் மே லீட் டு டீஹைட்ரேஷன். ஸோ அதனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தன்னோட பாடியிலேருந்து லாஸ் ஆகும் இல்லையா. அதிகமான வெப்பத்தை வந்து உரியறதுனால அது என்ன ஆகும்னா டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும். பகலில் வந்து அந்த மாதிரி நிறைய வெப்பத்தை இழுக்கிறதுனால, அதனோட மெட்டாஜியம் வந்து நிறைய இழுக்கிறதுனால, விங்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அதனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அப்போ வந்து லைட் இருக்காது இல்லையா, வெளிச்சம் இருக்காது இல்லையா, அந்த ரீசன்னால். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் அடாப்டேஷன். அதனோட பறக்கிற தன்மை எப்படி அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 4 limbs ஆர் மாடிஃபைட் சர்வ் விங்ஸ். அதனோட முன்னங்கால்கள், 4 limbs அப்படிங்கிறது முன்னங்கால்கள் அப்படிங்கிறது, அந்த முன்னங்கால்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்கையாக மாறி இருக்கு. டெய்ல் சப்போர்ட் அண்ட் கண்ட்ரோல் மூவ்மெண்ட் டூரிங் ஃப்ளைட்ஸ். ஸோ டெய்ல் என்ன பண்ணுன்னா சப்போர்ட் பண்ணும் மூவ்மெண்ட், அதாவது வானத்தில் பறக்கும் போதும் அந்த டைரக்ஷன் ஸோ இது பண்ணுறதுக்கும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெய்ல் வந்து ஹெல்ப் பண்ணும். மசில்ஸ் ஆர் வெல் டெவலப்ட் அண்ட் ஹைலி பவர்ஃபுல் அண்ட் அச்சீவ்ஸ் இன் பீட்டிங் ஆஃப் விங்ஸ். ஸோ வந்து மசில்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா
டெவலப்பாக இருக்கும், பவர்ஃபுல், அதாவது பறக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? Tendons of hind limbs provide a tight grasp when the animals are suspended upside down at rest. ஸோ அதில் டெண்டான்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மசில்ஸும் அதனோட டெண்டான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா பறக்கிறதுக்கு நல்லா நல்லா வளர்ந்துருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அது நிறைய ஸ்ட்ரென்த் உடையதாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே டைமில் அது ரெஸ்டிங் டைமில் இருக்கும் என்ன பண்ணுதுன்னா தலைகீழாக தொங்கும் இல்லையா? ஸோ அதை மரத்தை வந்து பிடிக்கிறதுக்கு மாதிரி என்ன பண்ணுன்னா டெண்டன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைபிரினேஷன் அப்படிங்கிறது குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஹைபிரினேஷன்னா குளிர்கால உறக்கம் அப்படின்றது. ஹைபிரினேஷன் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி இன் விச் த பாடி டெம்பரேச்சர் ட்ராப் வித் எ லோவர் மெட்டபாலிக் ரேட் டூரிங் வின்டர். அதாவது வின்டர் சமயத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய பாடியில் வந்து என்ன பண்ணால் ரொம்ப மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ணணும்னா குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி குறையிறதுனால அதனோட உடல் வெப்பநிலையும் என்ன பண்ணுன்னா குறைஞ்சிரும். ஸோ அந்த இதுதான் இது என்ன அப்படின்னா ஹைபிரினேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும், அதுக்கு பேர். அப்போ வந்து என்ன பண்ணணும், உடல் வெப்பநிலை குறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். அப்போ வந்து இன்ஆக்டிவ் ஆகும், அதாவது வளர்ச்சி மாற்ற செயல்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்கும். அதுதான் வந்து ஹைபிரினேஷன் அப்படிங்கிறது. Bats are warm-blooded animals but unlike other mammals. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா warm-blooded animal. இது வந்து மற்ற விலங்கு மாதிரி என்னதுன்னா குளிர் ரத்த விலங்குகள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுன்னா வெப்பரத்த பிராணிகளாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து என்னதுன்னா குளிர் ரத்த பிராணி. அதாவது இந்த பேட்ஸ் வந்து பாலூட்டிகள் மேக்ஸிமம் என்ன பண்ணுன்னா வெப்பரத்த பிராணிகளாக தான் இருக்கும். இது வந்து குளிர் ரத்த பிராணி. ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ரெஸ்டிங் டைமில் பாடியில் இருக்கிற பாடி உள்ளே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணால் குறைச்சிக்கும், அந்த ஹீட்டை வந்து குறைச்சிக்கும். ஸோ இப்போ அந்த ஹீட்டை குறைச்சிக்கிறதுனால என்ன பண்ணால் தன்னுடைய ஆக்டிவிட்டியும் வந்து குறைச்சிக்கிட்டு, அதாவது ஹீட்டை குறைச்சிக்கிறதுனால தன்னுடைய ஆக்டிவிட்டியும் குறைச்சிக்கிட்டு பாடியில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வந்து அப்படியே என்ன பண்ணுன்னா மெயின்டைன் பண்ணும். புரியுதா? Bats are warm-blooded animals but unlike other mammals, they let their internal temperature reduce when they are resting. அதாவது ரெஸ்டிங் டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னல் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிக்கும். they go to state a decreased activity to conserve energy. ஸோ அப்போ வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை கன்சர்வ்னா சேவ் பண்ணிக்கும். அண்ட் தென் next one, echolocation. Bats use a remarkable high frequency system called echolocation. அதாவது பேட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து கண்ணு தெரியும், பட் ஆனாலும் என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் வந்து இது நைட் டைமில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இறை தேட, அதாவது உணவை தேட சர்ச் பண்ண போகும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி என்னென்னா எக்கோலொகேஷன். அதாவது அதனோட வாயிலிருந்து ஒரு மாதிரி மீயொலி சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்து என்ன பண்ணுன்னா அது என்ன ஃபுட்டு சாப்பிடுதோ ஃப்ரே வந்து பார்த்துட்ருக்கோம், அது மேலே பட்டு திரும்பவும் அதனுடைய காதுகளுக்கே வரும். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா எக்கோலொகேஷன் அப்படிங்கிறது. பேட்ஸ் கிவ் அவுட் ஹைலி ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ். அதனுடைய ஒரு மாதிரி சவுண்டை கொடுக்கும். தட் இஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ். அதுக்கு பேர் என்ன பேருன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படிங்கிறது. தீஸ் சவுண்ட்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் பேக் ஃப்ரம் இட் ப்ரே அண்ட் ப்ரிசீவ்டு பை த இயர். மறுபடியும் என்ன பண்ணுன்னா மறுபடியும் திரும்ப வரும், அதனுடைய பேட்ஸ் காதுக்கே வரும். பேட்ஸ் யூஸ் த எக்கோஸ் டு லொக்கேட் அண்ட் ஐடென்டிஃபை த ஃப்ரே. இது என்ன பண்ணுன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கும், ஃபுட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், பேட்ஸ் விங்ஸ் வந்து தின் ஸ்கின் மெம்பரேன் இருக்குது, ஸ்ட்ரெச்டு பிட்வீன் எக்ஸ்ட்ரா லாங் ஃபிங்கர் போன்ஸ். பெட்டாஜியம் இருக்குது, இங்கே பாருங்கள் பெட்டாஜியம் இங்கே இருக்கா. அண்ட் தென் விஷன்ஸ் ஹெல்ப் இன் ஷார்ட் ரேஞ்ச் நேவிகேஷன். அதனோட விஷன்ஸ் வந்து ஷார்ட் நேவிகேஷனாக, அதாவது அதனுடைய கண் வந்து குறைந்த ஊடுருவலுக்கு தான். அதனுடைய பார்வை வந்து ரொம்ப இப்படி எது எடுத்தாலும் ஷார்ப்பாக கவனிக்கிற அளவுக்கு வந்து அதனோட கண்ணு கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் தென் பேட்ஸ் எமிட் அல்ட்ராசானிக் பல்சஸ் ஆஃப் சவுண்ட் அட் ஆப்ஜெக்ட் அண்ட் லிசன் ஃபார் எக்கோஸ். ஸோ என்ன பண்ணுன்னா அது இப்போ பேட்ஸ் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா, அது போய் ஒரு பொருள் அதனோட சாப்பிடக்கூடிய பொருள் ப்ரே மேலே பட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா அது அப்படியே எதிரொலிக்கிறது என்ன பண்ணுன்னா அந்த இயரில் என்ன பண்ணும் ஹியர் பண்ணும். ஸோ அந்த கெப்பாசிட்டி இந்த பேட்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
Adaptation of earthworm. It is commonly found in soil, feeding on live and dead organic matter. இது மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா சாயில் இருக்கும். ஸோ டெட் ஆர்கானிக் மேட்டர், அதாவது இறந்த அனங்கக பொருள் சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கானிக் மேட்டர், ஆர்கானிக் பொருளை தான் என்ன பண்ணுது அப்படின்னா சாப்பிடும். எர்த்வார்ம் பிளேசஸ் வைட்டல் ரோல் இன் மெயின்டைனிங் சாயில் ஃபர்டிலிட்டி. ஸோ மெயினாக அதில் இது என்னதுன்னா சாயில் ஃபர்டிலிட்டிஸ், மண்ணை வந்து வளமாக்கக்கூடிய பெரிய வேலையை என்ன பண்ணும் அப்படின்னா எர்த்வார்ம் செய்யும். இட் ஃபெசிலிட்டிஸ் aeration, water infiltration and producing organic matter to increase crop growth. Some of the adaptation of earthworm. ஸோ என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குன்னா ஏரியேஷன், அந்த மண்ணுக்கு வந்து காற்று நல்லா வளமாக போய், ஏன்னா மண்புழு வந்து பூமிக்குள்ளே போயிட்டு வரதுனால அந்த சாயில் வந்து எப்படி இருக்குன்னா ஏரியேஷனாக இருக்கும். ஏரியேஷனாக நல்லா ஏர் போயிட்டு வரும். வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் ஆகும். அண்ட் தென் ஆர்கானிக் மேட்டர், அதாவது உரங்கள் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். உரங்கள் வந்து ஆர்கானிக், ஏன்னா மண்புழுவை வந்து என்ன பண்ணணும்னா இலைதலையில் தான் சாப்பிடுது இல்லையா. ஸோ வந்து அங்கே வந்து உரம் நிறையா இருக்கும், ஃபர்டைல் மேன்யூர் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா க்ராப் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு streamlined body. The earthworm has a cylindrical, elongated and segmented body. This helps them to live in narrow burrows underground and for easy penetration into the soil. ஸோ இதனோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அப்படி நேர்த்தியாக அதனோட இது பார்த்தோம் அப்படியே உருண்டையாக, சிலிண்ட்ரிக்கலாக, எலாங்கேட்டடாக, செக்மெண்டட், அங்கங்கே வந்து வளையங்கள் நிறைஞ்சதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனுடைய பாடி எப்படின்னா கண்டங்களாக பிரிஞ்சிருக்கும், நீளமாக இருக்கும், உருளையாக இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் திஸ் ஹெல்ப் தெம் டு லைவ் இன் நேரோ பரோஸ் அண்டர் கிரவுண்ட் அண்ட் ஃபார் ஈஸி பெனிட்ரேஷன் டு த சாயில். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மண்ணுக்கு வந்து என்ன பண்ணால் அதனோட வலையெல்லாம் இருக்கும் இல்லையா, பரோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து குழிகளுக்கு ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா பெனிட்ரேஷனாக ஊடுருவி போகிறது. பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது ஊடுருவி போகிறது, துளையிட்டு போகிற அளவுக்கு வந்து அதனோட பாடி வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்கின். மியூக்கஸ் கவர்ட் த ஸ்கின் விச் டஸ் நாட் அலோவ் சாயில் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்டிக் டு இட். மாய்ஸ்ட் ஸ்கின் ஹெல்ப் இன் ஆக்சிஜனேஷன் ஆஃப் பிளட். ஸோ அதனோட ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா மியூக்கஸாக இருக்கும், அதாவது மேலே வந்து வளவலன்னு ஒரு அந்த மாதிரி பொருளாக இருக்கும் அதனோட தோல். ஸோ இந்த ஏதாவது ஒரு மண் வந்து அது மேலே ஒட்ட விடாது. ஏன் அப்படின்னா மேலே வந்து மியூக்கஸாக இருக்கு இல்லையா, வளவலன்னு இருக்கு இல்லையா, அதனால மண் வந்து ஒட்டாது. ஸோ வந்து இது என்ன பண்ணலாம், ஸ்கின்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணணும்னா எப்பயுமே வந்து அதனோட ஸ்கின் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மாய்ச்சராகவே இருக்கும். ஓகேவா. இந்த தோல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை வந்து பாடிக்குள்ளே ஆக்சிஜனேஷனுக்கு வந்து உள்ளே இப்போ அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சிஜனேஷன் ஆகிறதுக்கு இந்த ஸ்கின் தான் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பரோவிங், வலை, அதனோட வலை. Its body is flexible, having circular and longitudinal muscle which help in movement and subsoil burrowing. ஸோ அதனோட பாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வட்டமாக இருக்கும். அதனுடைய தசைகள் வந்து நீள்வாக்காக இருக்கும், அதாவது மசில்ஸ் வந்து நீள்வாக்காக இருக்கும். இது இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணில் வந்து அந்த பரோஸ்குள்ளே வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகிறதுக்கு, உள்ள அந்த பரோவிங்குள்ளே ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஓகேவா, ஹெல்ப் பண்ணுது. ஈச் செக்மெண்ட் ஆன் த லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி ஹேஸ் நம்பர் ஆஃப் சீட்டே. அந்த செக்மெண்ட்டில் லோயர் சைடில் சீட்டே அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும், சீட்டேன்ற ஒரு இது இருக்கும். அதுக்கு பேர் என்னது, அது ஒரு மயிர்கால்கள், அதாவது சின்ன சின்ன ஒரு ஃபிங்கர் லிங்க்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சீட்டேன்னு சொல்லுவாங்க. they help the earthworm to move through the soil and provide anchor in the burrows. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மூவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு. அந்த பரோக்குள்ளே போகும்போது நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் இல்லையா, அந்த மண்ணை வந்து சாயிலை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஹெல்ப் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எஸ்டிவேஷன் அப்படிங்கிறது கோடைகால உறக்கம் அப்படிங்கிறது. அது ஹைபிரினேஷன் அப்படின்னா குளிர்கால உறக்கம், இது வந்து கோடைகால உறக்கம், அதுக்கு பேர் எஸ்டிவேஷன் அப்படிங்கிறது. when the soil becomes too hot or dry, earthworms become inactive and undergo a process called estivation. இப்போ define estivationனா இதை சொல்லலாம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு earthworm moves deeper into soil. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாயில்குள்ளே தான் இருக்கும். it secretes mucus and lowers that metabolic rate in order to reduce water loss.
அண்ட் தென் அதனோட பாடியில் என்ன பண்ணால் மியூக்கஸாக இருக்கு இல்லையா, அந்த தோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வளவலன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதை இது என்ன பண்ணுன்னா அந்த வாட்டர் வந்து லாஸ் பண்ணாமல், அந்த தோல் வந்து வளவலன்னு இருக்கிறதுனால வாட்டர் வந்து லாஸ் பண்ணாது, பாடியில் வந்து லாஸ் பண்ணாது. ஸோ லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா அப்போ வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிக்கும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆஸ்டிவேஷன் அப்படிங்கிறது. தே ரிமைன் டார்மெண்ட் அன்டில் கண்டிஷன் பிகம் ஃபேவரபிள். ஸோ அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன் வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா அங்கேயே இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் தே கம் அவுட் ஆஃப் தர் பரோ டூரிங் ரெய்னி சீசன். மழை சீசன் எப்போ வருதோ அப்போ தான் என்ன பண்ணும், அது வெளியில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, டு யூ நோ எர்த்வார்ம்ஸ் ஆர் ரெஃபர்ட் அஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். எர்த்வார்ம் அண்ட் யாருன்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. ஆஃப்டர் digesting organic matter, earthworms excrete a nutrient-rich waste product called casting, which is used vermicompost. அதாவது அது எர்த்வார்ம் வந்து ஆர்கானிக் மேட்டர் சாப்பிட்றது இல்லையா, அந்த நியூட்ரியன்ட் ரிச் வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கு பேர் தான் அந்த காஸ்டிங்க்கு பேர் தான் என்னதுன்னா வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஓகேவா. புழுவிலக்கிய மண் சொல்லுவாங்க, இல்லைன்னா மண்புழு உரம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதில் நிறைய வந்து என்ன இருக்குன்னா நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் நெக்டராலஜி. நெக்டராலஜி அப்படிங்கிறது நைட்டில் வந்து அதில் மட்டும்தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் வரும். ஏன் அப்படின்னா எர்த்வார்ம்ஸ் ஆர் சென்சிட்டிவ் லைட். அது லைட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக வந்து என்ன உணரக்கூடியது. இட் ஹேஸ் நோ ஐஸ் பட் கேன் சென்ஸ் லைட் த்ரூ த லைட் சென்சிட்டிவ் செல் ஃபோட்டோ ரெசிப்டார்ஸ். அதுக்கு கண் இல்லைனாலும் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அந்த வெளிச்சத்தை உணரக்கூடிய சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் என்ன பேருனா ஃபோட்டோ ரெசிப்டார். ஓகேவா. ஃபோட்டோ ரெசிப்டார் ப்ரெசன்ட் இன் த ஸ்கின், அந்த ஸ்கின்னில் இருக்கும். தே ரியாக்ட் நெகட்டிவ்லி டு பிரைட் லைட். ஓகே. Photophobia. It remains in its burrow during the day to avoid light. ஸோ என்னதுன்னா இது ஃபோட்டோ ரெசிப்டார் இருக்கிறதுனால அந்த ஒளியை வந்து உணரக்கூடிய திறன் இருக்கும். அண்ட் தென் என்ன பண்ணும் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒளி வந்து அப்படியே அப்சர்வ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா ஒளிக்கு எதிராக, அதாவது இந்த லைட்டுக்கு எதிராக என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படும். அதனால தான் என்ன பண்ணுறது அப்படின்னா பகல் நேரங்களில் வந்து இது வந்து என்னதுன்னா அதனோட பரோஸ்லேயே தங்கிக்கும். நைட் டைமில் மட்டும்தான் இந்த எர்த்வார்ம் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபோட்டோபோபிக் இருக்கிறதுனால அந்த லைட்டை வந்து எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எர்த்வார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா நைட் டைமில் மட்டும்தான் என்ன பண்ணுன்னா வெளியில் வரும், டே டைமில் வெளியில் வர்றதில்லை நிறைய டைம். ஓகேவா. நிறைய டைமில் வந்து என்ன பண்ணால் மேக்ஸிமம் வந்து வராது, நைட் டைமில் தான் என்ன பண்ணுன்னா வரும். ஓகேவா. வீடியோ இஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.